நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வணக்கம். இனிமேல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கேலரியில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்க வேண்டிய ஃபோட்டோஸு, வீடியோஸ், அப்புறமா பர்சனலாக நீங்கள் நிறைய டேட்டாஸ் வந்து வச்சுருப்பீங்க. இது வந்து ஒரு சிலருக்கு இப்போ நம்ம மொபைல் ஃபோனை வந்து யார் கையில் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். பட் வந்து இப்போது ஒருத்தங்க கையில் நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கையில் கொடுத்தோம்னா அவங்க ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய மேக்ஸிமம் விஷயம் வந்து இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து குறிப்பிட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம பாதுகாப்பாக யாருக்கும் தெரியாமல் ஹைடு பண்ணி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி வரைக்கும் மொபைல் ஃபோனில் வந்து தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ட்ரிக்ஸை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் அட்டகாசமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸ், வீடியோஸ், உங்களுக்கு தேவையான ஹிடன் ஃபைல்ஸ், உங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை வந்து எப்படி சேஃப்டியாக நீங்கள் ஹைடு பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு அட்டகாசமான ஒரு சூப்பர் ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான். இப்போ நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆப்போட டீட்டெயில் அண்ட் லிங்க் வந்து நான் லாஸ்ட்டு வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து தரேன். இப்போ இதை நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், இதுவும் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்து அப்புறமா லெட்ஸ் டூ இட் வருது. இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வைல் யூசிங் தி ஆப் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து அலோ கொடுத்துடலாம். எல்லாமே வந்து அலோ அண்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ கீழே வந்து இந்த டிக் மார்க்கை வந்து இது பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்கணும்னா ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹூ வாஸ் யுவர் சைல்ட்ஹுட் ஹீரோ அப்படின்ட்டு நான் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஜஸ்ட்டு விஜய் அப்படின்னு நான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு அப்புறமா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இதை வந்து ரீட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லாக் செட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 2 3 4 லாக்கை வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ ஹிண்ட் என்ன வருதுன்னா நவ் ப்ரெஸ் கால் பட்டன் டு கண்டினியூ. இப்போ இந்த 1 2 3 4 நான் கொடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து இந்த க்ரீன் பட்டன், இந்த கால் பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த லாக் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து கால் பண்ணக்கூடிய பேட்டர்னாக தான் உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து லாக் நம்ம போடக்கூடியது. 1 2 3 4 நான் போட்டேன். மறுபடியும் இந்த கால் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சில ஆட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுக்காதீங்க, அதை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. மேலே ஸ்கிப் வீடியோ கொடுத்துருங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது பாருங்கள். இதை படித்து பார்த்து வந்து ஓகே கொடுத்துருங்க. இது நமக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. இப்போது வந்து நமக்கு அந்த ஹைடு பண்ணக்கூடிய ஆப்போட ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாகவே டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு நான் வெளியே வந்தாச்சு. இப்போ மறுபடியும் நான் இந்த ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வரக்கூடியது இப்படி தான். இப்போ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் அந்த லாக்கை வந்து கிளிக் பண்ணுறேன். 1 2 3 4 கிளிக் பண்ணி இந்த கால் பட்டனை நாங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஆப்புக்குள்ளே போயிடும். பட் இதுக்குள்ளே போகாமல் இப்போ வேறு யாராவது ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து வேறு நார்மலாக வந்து 1 to 1 நான் அடிக்கிறேன் பாருங்கள். கால் பண்ணிட்டு இதுக்கு நான் கால் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 1 to 1 தான் கால் போகும். நார்மலாக வந்து கால் பண்ணுற எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து நமக்கு இருக்கும். நமக்கு தான் தெரியும் இது வந்து கால் பண்ணக்கூடியதுக்கான ஆப்பு கிடையாது. நம்ம மறைச்சி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் டேட்டாஸை வந்து மறைச்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஹிடன் ஆப்புங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த லாக் கோடு போட்ட 1 2 3 4 இதை நான் கிளிக் பண்ணிட்டு கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது இந்த மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது, மெயின் இருக்குது, இமேஜ் இருக்குது, வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது. தென் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைல், கான்டாக்ட், நோட், ட்ராஷ் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து மெயின் இருக்கக்கூடியதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோ ஃபைல்ஸ் ஃபவுண்ட் வரும். இப்போ இதை நீங்கள் ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட் இமேஜ், ஆட் வீடியோ, ஆடியோ, ஆட் ஃபைல் அந்த மாதிரி வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஃபைல்ஸ் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆட் ஃபைல்ஸை கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கேலரி அண்டு உங்களோட ஃபைல் மேனேஜரில் இருக்கக்கூடிய எனி டேட்டாஸ், எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த டேட்டாவாக இருக்கட்டும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இதில் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஆட் இமேஜுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே நான் போனதுக்கு உடனே நம்மளோட கேலரி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நான் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த ஃபோல்டர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் என்னோடய ஃபோட்டோஸ் வந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃபோட்டோஸை என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் பண்ணி டன் கொடுத்துட்றேன். இப்போ இதில் வந்து அலோ கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இதையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது நமக்கு அது கேலரியில் இருந்த ஃபோட்டோஸ் மெயின்ஸில் வந்து 3 ஃபோட்டோஸ் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு கேலரிக்குள்ளே போயிடலாம். கேலரியில் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் இங்கே இருக்காது. இங்கேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுச்சு. இப்போ நம்ம
அந்த ஆப்பே ஓப்பன் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக அந்த ஆப் வந்து இங்கே தான் இருக்குது, நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணும்போது வரும். அதில் வந்து நம்ம எந்த லாக் கோடு செட் பண்ணோமோ அதை வந்து இப்போ 1 2 3 4 நான் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 கொடுத்துருந்தேன். இதை நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஓப்பன் ஆகுது. மெயின்ஸில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண அந்த 3 இமேஜஸும் சேஃப்டியாக இங்கே இருக்குது. 3யுமே செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு கண் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 ஃபோட்டோஸுமே வந்து நம்ம நார்மலாக கேலரியில் போய் ரீஸ்டோர் ஆயிரும். இப்போ வந்து இதில் எதுவுமே இல்லை. நம்ம கேலரியில் போய் பார்த்துடலாம். பேக் வந்துட்டோன்னா இந்த ஆல் ஃபோட்டோஸில் நம்ம போனோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டுக்கு அந்த 3 பிக்சருமே இங்கே நமக்கு வந்து விசிபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இப்போ மறுபடியும் அந்த ஆப்பில் நம்ம போய் பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. இதில் மறுபடியும் நீங்கள் காண்டாக்ட் சேம் இதே மாதிரி நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர்ஸ், ஒரு முக்கியமான காண்டாக்ட் நம்பர்ஸை ஹிடன் பண்ணணுன்னா இந்த இதில் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து ஹிடன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோஸ், இந்த வீடியோஸ்லேயும் சேம் நான் சொன்ன மாதிரி தான் ஆட் எல்லாமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் போய்ட்டு ஆட் வீடியோ கொடுத்து எந்த வீடியோ வந்து ஹிடனாக நம்ம அங்கே வந்து மறைச்சி வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை நான் வந்து ஹிடன் பண்ணுறேன். பேக் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே நான் இப்போ சேவ் பண்ணல. இப்போ ஒரு 1 வீடியோ மட்டும் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த லாக் ஸ்க்ரீனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லாக் ஸ்க்ரீனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் வைக்கலாம். அப்புறமா ஃபேஸ் டவுன் லாக் வந்து நம்ம வைக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீமியம் பேக்கேஜில் வரக்கூடியது. வேறு சேஞ்ச் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த பாஸ்வேர்டில் சேஞ்சில் போய்ட்டு இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் 1 2 3 4 கொடுத்தேன். நீங்கள் உங்களுக்கு எனி டைப் ஆஃப் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். இப்போ நம்ம பேக் வந்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியது வந்து எல்லாமே வந்து நம்ம ப்ரீமியம் பேக்கேஜை வந்து பை பண்ணால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ப்ரீமியம் பேக்கேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். பிகம் ப்ரீமியம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் 1 இயருக்கு வந்து 600 rupees வந்து பே பண்ணால் தான் நமக்கு இந்த ஆடு வந்து வராது. இந்த ஒரு சில 1-2 ஃபியூச்சர்ஸ் வந்து மட்டும் நமக்கு வந்து எலிஜிபிள் ஆகும். நமக்கு இது தேவையே இல்லை. 1-2 ஆடு வர்றதுனால இப்போ நமக்கு எதுவுமே குறைஞ்சி போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஃபுல்லாகவே பேக் வந்துடலாம். ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட்டு கால் பண்ணும். நம்ம இதில் கால் பண்ணோன்னா காலும் பண்ணலாம். நம்ம கொடுத்த பின்னை அடிச்சிட்டோன்னா நம்ம சேவ் பண்ணி மறைச்சி வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து பார்க்கவும் செய்யலாம். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டிங்கன்னா இசட் டயலர் இந்த இருக்குது, இசட் டயலர் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு டயலர் வாலெட் ஹைடு ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி இருக்குது. இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் சூப்பராக ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த ஆப்பை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உடனே ரிப்ளை தரேன். இது போன்ற நல்ல அடுத்தடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுடன் கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து லைக் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களை வந்து டிஸ்பிளே ஆகும். மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அஜின். தேங்க்யூ.